புகழ் கீர்த்தி இவைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு முதலாவதாக இங்கே கலசத்தை ஸ்தாபனம் செய்வதற்கு முன்பாக கெடஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய கும்ப அலங்கார பூஜையாக நடைபெற்றது. முதலாவதாக தூபத்தினாலே கும்பத்தை சுத்தம் செய்து கொண்டு அதன் பிறகு வேதமந்திர சுரூபமாக கங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அந்த தீர்த்தத்தை பொறிப்பதாக அம்பிகைக்கு அங்கே விசேஷ திரவியங்களை எல்லாம் வாசனாதி திரவியங்களை எல்லாம் சமர்ப்பணம் செய்து கும்பத்திலே பூரித்து கும்பத்தை அலங்கரித்துக் கொண்டு அந்த கும்பத்திலே இந்த சாரதா நவராத்திரியிலே அம்பிகையானவராகவும் அடுத்த 3 நாட்களுக்கு சரஸ்வதி ஹோமமாகவும் அம்பிகையானவர் அவதரிக்கிறார். அப்பேற்பட்ட அம்பிகை துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய மும்மூர்த்திகளையும் கலசத்திலே ஆவாகன பூஜையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாலிகை பூஜை நடைபெற்றது. பாலிகை பூஜை செய்து கொண்டு இந்த முளைப்பாரி பூஜையானது நவதானியங்களினாலே பாலிகை பூஜை செய்து இந்த பாலிகையை சமர்ப்பணம் செய்கிறோம். அதாவது எதற்காக இந்த பாலிகை பூஜை செய்கிறோம் என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் எம்பெருமானானவர் படியளந்து எல்லோரையும் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நமது ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் அத்துணை பேருக்கும் இங்கே வந்து தரிசனம் செய்யக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் குறைவில்லாத செல்வங்கள் எல்லாம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அம்பிகையானவன் இங்கே நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக பாலிகை ஜீவராசிகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து எல்லோருக்கும் எல்லா விதமான நலனும் கிடைக்க வேண்டும் என்று இப்பொழுது பாலிகை பூஜை நடைபெற்றது. அம்பிகையானவரை இந்த குரு மண்டபத்திலே வீட்டிலிருந்து எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று முதலாவதாக இப்பொழுது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக அம்பிகை உபச்சார பூஜைகள் எல்லாம் நடைபெறும். அனைவரும் இதேபோன்று தினந்தோறும் நடைபெறக்கூடிய பூஜைகளிலே அம்பிகையை தரிசனம் செய்து அம்பிகையினுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.